39 முறை பொய் சொன்ன ட்ரம்ப். முழுக்க முழுக்க மார்க்கெட் மேனிப்புலேஷன். ஈரான் கொடுத்த பதிலடி. உலகளாவிய கமாடிட்டி மற்றும் நிதி சந்தைகளில் கடந்த சில மணி நேரங்களாக நிலவி வரும் உச்சகட்ட பரபரப்பிற்கு பின்னால் ஒரு மாபெரும் சந்தை ஏமாற்று வேலை ஒளிந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று இரவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கார்க் தீவை கைப்பற்றப் போவதாக அறிவித்த நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் ஈரானுடன் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்த கையெழுத்திட தயாராகியுள்ளோம் என ட்ரம்ப் அறிவித்தார். இது அனைத்தும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இன்று அமெரிக்க பங்குச்சந்தையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்ட பொது பங்கு வெளியீட்டை வெளியாக உள்ள நிலையில் பங்குச்சந்தை செயற்கையாக உயர்த்துவதற்காகவே இத்தகைய போலி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அமெரிக்காவுடன் எவ்வித இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்று ஈரான் மிக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சர்வதேச முன்னணி ஊடகமான CNN வெளியிட்டுள்ள அதிரடி தரவுகளின்படி அமெரிக்க ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் மிக அருகில் உள்ளது என்று அதிபர் ட்ரம்ப் உரிமை கொண்டாடுவது இது 39வது முறையாகும் என அறிவித்துள்ளார். ட்ரம்ப் இதுவரை வெளியிட்ட அத்தனை ஒப்பந்த நெருக்கடி அறிவிப்புகளையும் ஈரான் ஒவ்வொரு முறையும் அடியோடு மறுத்து வந்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ட்ரம்பின் தற்போதைய வாக்குறுதி அனைத்தும் அவரது முந்தைய போலி அறிவிப்புகளைப் போலவே முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டியவை என்று மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் உள்ளிட்ட அனைவரும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டதாக ட்ரம்ப் கூறிய வார்த்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அமெரிக்காவுடன் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் ஒருவேளை ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டுமென்றால் ஈரான் விதிக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் அமெரிக்கா நிபந்தனையின்றி ஏற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தங்களின் அணுசக்தி திட்டத்தை அப்படியே வைத்திருப்பது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கட்டுப்பாட்டை நிரந்தரமாக ஈரானை வைத்திருப்பது ஆகியவை ஈரானின் முதன்மை நிபந்தனைகளாகும். இது தவிர அமெரிக்காவால் முடக்கப்பட்டுள்ள தங்களின் $24 பில்லியன் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். அமெரிக்காவின் குண்டு வீச்சுகளுக்கு பயந்து ஈரான் தங்களின் கொள்கைகளை ஒருபோதும் தளர்த்தாது என்றும் அழுத்தம் காரணமாக பணிய நினைத்திருந்தால் ஒரு வருடத்திற்கு முன்பே அதை செய்திருப்போம் என்றும் ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இரு நாடுகள் மத்தியிலும் ஒப்பந்தம் கையெழுத்தானதும் ஹார்முஸ் வழித்தடம் உடனடியாக திறக்கப்படும் மற்றும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் உருவாக்கப்படும் என்ற ட்ரம்பின் பேச்சை ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முற்றிலும் மறுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டே இருக்கும் என்றும் ஈரானின் அனுமதியின்றி அங்கு எவ்வித கப்பல் போக்குவரத்தும் சாத்தியமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.